சைரம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற வைத்திய சாய் ஆலயத்தோடைய பாபாவுடைய அற்புத நிலைகளை இரண்டாவது பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று சாயி சச்சரிதம் மூலிமா எண்ணற்ற பாபாவுடைய அற்புத நிலைகளை பார்த்தோம். இன்றைக்கி இரண்டாவது பகுதியில் இருக்கிற அற்புத நிலைகளை பார்க்கலாம். இரண்டாவது பகுதியில் 78வது அத்தியாயத்தில் ஒரு அற்புதத்தை பாபா பண்ணுறாரு. தன் பக்தன் மனக்குறையோடு ஒரு கிணத்துல விழுந்து சாக போகிறாரு. அந்த நேரத்தில் இன்னொரு பக்தர் ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை படித்து அவருக்கு மன தெளிஞ்சு அதுக்கப்புறமா அவர் உயிர் மீட்டுறாரு. தொடர்ந்து 79வது அத்தியாயத்தில் பாபாவுக்கு முன்னாடி ராமதாசி விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பார். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஷேமாண்ட கூட பாபா சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட காட்சி 80வது அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான காட்சி பாபாவுக்கு பாருங்கள். பாபாவுடைய பக்தர் திரு காக்கா சாஹிப் தீட்சித் ஒரு கனவு கண்டிருப்பார். அந்த கனவில் பாபா விட்டல் ரூபத்தில் வந்துடுவார். அப்படிப்பட்ட காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து 81வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா திருமதி தாதா சாஹிப் கவர்டே பாபாவுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க. பாபா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். அடுத்து 82வது அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான நிலை. தாஸ்கன் மகாராஜா எங்கே போனாலும் பாபாவுடைய புகைப்படத்தை வச்சு அங்கு பஜனை பண்ணியிருப்பார். அந்த காட்சியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 83வது அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான அத்தியாயம். ஒரு பெண்மணி பாபாவுக்கு பூரண போலியும் அதே போல் கிச்சடியும் செஞ்சு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 84வது அத்தியாயம். 84வது அத்தியாயத்தில் பாருங்கள், பாபாவுடைய உண்மையான பக்தர் மேகா பாபாவை சிவனாக நினச்சி வழிபடுற அந்த அற்புதமான காட்சி. பாபா சிவன் ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு மேகாவுக்கு. பாபா மேகாவுக்கு தன்னுடைய சிவனுக்கு நீர் அபிஷேகம் பண்ணுறாரு. கோதாவரியில் கொண்டு நீர் அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த அற்புதமான நீர் அபிஷேகம் காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 86வது அத்தியாயம். 86வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மேகாவுக்கு பாபா சிவரூபத்தில் காட்சி கொடுத்து அர்ச்சதை போட்டு திரிசூலத்தோட பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. அடுத்து 87வது அத்தியாயம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் இருக்குது. சென்னையிலிருந்து வந்த ஒரு பஜனை சங்கம் டீமுக்கு பாபா ஸ்ரீ ராமரா காட்சி கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து 88வது அத்தியாயத்தில் திருமதி சாவித்ரி பாய் டெண்டுல்கர் அவங்க பையன் ஃபைல் அடுவேன்னு சொல்லிட்டு ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. பாபா உறுதியாக சொல்லுவார், இந்த ஆண்டு உங்கள் பையன் பாஸ் பண்ணுறவாங்கன்னு. அதே போல் அந்த பையனும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 89வது அத்தியாயம் பாருங்கள் சைரம். ஒரு பக்தர் கனவுல பாபா காட்சி கொடுத்து எனக்கு அவருக்கா செஞ்சு கொடு அப்படின்னுவார். அந்த பக்தனும் ஷிரடிக்கு போய் தோரகமாயில் இருக்க பாபாவுக்கு அவருக்கா செய்த ஒரு நெய்வேத்தியத்தை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரு. அந்த காட்சி தான் இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 90வது அத்தியாயம். 90வது அத்தியாயத்தில் பாருங்கள், சப்தரிங்கி தேவி மாதா வனியில் இருக்கும் காக்காஜி வைத்தியக்கு பாபா காட்சி கொடுக்குறாரு, நீங்கள் ஷிரடிக்கு வாங்கன்னு. ஆனால் அவருடைய ஷிரடிக்கு எப்படி போகிறது தெரில. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாபா அவருக்கு தெய்வீகமான ஒரு காட்சி கொடுத்த பிறகு ஷியாமா மூலம் ஷிரடிக்கு போயிட்டு அங்கு பாபாவுடைய பாதார விந்தத்தில் தரிசனம் பெற்ற பிறகு அவருக்கு மனசார்ந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கிது. ஒரே ஒரு தரிசனத்தில் அவருக்கு மனசார்ந்த பிரச்சனை நீங்கி அவள் வாழ்க்கை சுபிச்சமாச்சு. தொடர்ந்து 92வது அத்தியாயத்துக்கு வரும். 92வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பக்தர் கடைவீதியில் பாபாவுடைய புகைப்படத்தை பார்க்குறாரு. பாபா கனவுல தோன்றி ஷிரடிக்கு வர சொன்ன உருவத்தை அவர் கண் முன்னாடி கொண்டு வராரு. அவர் ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறாரு. அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து 93வது அத்தியாயத்தில் பார்க்குறோம் சைராம். பாபாவுடைய பக்தர் பலராம் மான்கரை பாபா மச்சிந்திர காட்டுக்கு போயிட்டு அங்கே தியானம் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி. தொடர்ந்து 94வது அத்தியாயம். 94வது அத்தியாயத்தில் பாபா மகா சமாதி அடையிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு புலி பாபாவண்ட தஞ்சம் அடைந்து பாபாவுடைய பாதரவந்தத்தில் சரணாகதி அடையுது. அடுத்து 95வது அத்தியாயத்தில் பட்டினி கடந்து பாபாவை வணங்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு. பூரண போலி சமைச்சு கொண்டு வா அப்படின்னு பாபா சொல்கிற அந்த அற்புதமான காட்சி. அடுத்து 96வது அத்தியாயம். ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயமாக இருக்குது. பாபா சொன்ன மாரி பாபாவுடைய பக்தர் ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு சொந்தமாக ஒரு மாளிகை கட்டுறாரு. அடுத்து 97வது அத்தியாயம். ஒரு பக்தருக்கு தேல் கடிச்சிருது சைரம். அப்போ பாபாவுடைய உதி இல்லை. அப்போ பாபாவுக்கு முன்னாடி புகஞ்சிட்டு இருக்க அந்த ஊதவத்திலிருந்து வர சாம்பலை பாபாவுடைய உதியை நினச்சி தேல் கடிப்பட்ட இடத்துல இன்னொரு பக்தர் பூசுறாரு. அந்த அற்புதமான தெய்வீகமான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 98வது அத்தியாயம். ஒரு குழந்தைக்கு பிளேக் நோய் வருது. அந்த பிளேக் நோயை குணமாக்கிறதுக்கு நானா சாஹிப் சந்தோர்கர் கீழே இருந்து மண் எடுத்து பாபாவுடைய உதின்னு சொல்லிட்டு எடுத்து பூசுகிறாங்க. அந்த குழந்தைக்கு பிளேக் நோய் சரியாகுது. இது பாபாவுடைய உதியின் ஆசீர்வாதம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 99வது அத்தியாயம். நானா சாஹிப் சந்தோர்கர் அவங்களுடைய மகள் மைதானிக்கு பிரசவ வலி இருக்கும். அப்போ பாபா ஷிரடியிலிருந்து உதியும் அதே போல் ஆரத்தி பாடல்களும் கொடுத்து அனுப்புவார். அந்த அற்புதமான உதி மூலம் நானா சாஹிப் சந்தோர்கருடைய மகள் மைதானிக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கும். அந்த தெய்வீகமான காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100வது அத்தியாயம். பாபா கொடுத்த உதியை ஷிரடியில் இருந்து ஜால்கான்
ஆச்சரியம். ஒரு சாய் பக்தர் போகிறாரு. அங்கு வந்து குதிரை வண்டியில் திரு நானா சாஹிப் சந்திரகர் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பியூன் நிற்கிறாரு. அந்த தெய்வீகமான காட்சி பாபாவே தோன்றி காட்சி கொடுத்துருப்பார். அடுத்து 102வது அத்தியாயம். 102வது அத்தியாயத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு பக்தன் கனவுல பாபா தோன்றி காட்சி கொடுத்து அந்த பக்தனுக்கு ஏற்பட்ட அந்த நோயை பரிபூர்ணமாக பாபா குணமாக்கி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 103வது அத்தியாயம். 103வது அத்தியாயத்தில் பாருங்கள், ஒரு பக்தன் 1917 ஷிரடிக்கு போகிறாரு. ஆனால் பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகு பாபா சொல்கிறாரு, இம்மனிதனை எனக்கு 4 வருஷமாக தெரியும் அப்படின்றாரு. அந்த தெய்வீகமான காட்சியை வந்து பாபா உணர்த்தியிருக்காரு. அடுத்து 104வது அத்தியாயம். 104வது அத்தியாயத்தில் டாக்டர் பிள்ளையோடைய நரம்பு சிலந்தி நோயை காக்கா ரூபத்தில் அப்துல் பாபாவை வச்சு காலால் மிதிப்பார். அப்போ அந்த சிலந்தியில் இருக்க பூச்சி எல்லாமே வெளியே வரும். டாக்டர் பிள்ளையோடைய அந்த நோய் எல்லாமே குணமாகியிருக்கும். அடுத்து ஒரு அற்புதமான அத்தியாயம் 106வது அத்தியாயம். ஷியாமாவுடைய தம்பி மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். ஷியாமா வந்து உதி கொடுத்து அனுப்புவார். மறுநாள் காலையில் ஷியாமா அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணி டீ போட்டுட்டு இருப்பாங்க. உடல்நிலை முற்றிலும் தேறி இருக்கும். இது பாபாவுடைய உதியோடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 106வது அத்தியாயம். 106வது அத்தியாயத்தில் பாபாவுடைய அற்புத நிலைகள் பாருங்கள். குழந்தைக்கு வலிப்பு நோய் வருது. பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் உதி கொடுத்த பிறகு அந்த வலிப்பு நோய் குணமாவது. அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 107வது அத்தியாயம். 107வது அத்தியாயத்தில் பாபா வந்து தோரகமாயில் அமர்ந்திருக்காங்க. பக்தர் உள்ள வராரு. அந்த பக்தர் பாபா கூப்பிட்ட பிறகு பாபாவுடைய குரல் வந்து அவங்க தந்தை குரல் சொல்லிட்டு உணர்வார். அடுத்து 108வது அத்தியாயம். பாபா உண்மையாலே ஞானி என்று சோதிக்க வந்த ஒரு பக்தருக்கு பாபா சரியான பதிலடி கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட காட்சி தான் பார்க்குறீங்க. அடுத்து 109வது அத்தியாயம். திரு ஏமத் பந்த் கனவுல தோன்றி பாபா வந்து ஷிரடிக்கு அழைச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து 110வது அத்தியாயம். இதில் பாபா ஷிரடி கிராமத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. அதுக்குண்டான காட்சிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து 111வது அத்தியாயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பக்தர் பாலாஜி பாட் நிவாசா வந்து பாபாவுக்கு அந்த கோதுமை தானத்தை கொடுத்துட்ருக்காரு. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து 112வது அத்தியாயத்தில் பாலாஜி நிவாசா வந்து இறந்து போயிருப்பார். அவரோட ஜவசத்துக்கு குறிப்பிட்ட மக்களோட அதிகமாக வந்துடுவாங்க. இப்போ உணவு பற்றாக்குறை நீக்கிறதுக்கு உணவில் வந்து உதிய போடுவாங்க. தேவைக்கு அதிகமாக உணவு கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 113வது அத்தியாயம். இந்த 113வது அத்தியாயத்தில் பாபா நாகமாக தோன்றி தன் பக்தர் பாலாஜி பாட் நிவாஸ்கருக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த அற்புதமான தெய்வீகமான காட்சி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு அற்புதமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் 114வது அத்தியாயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பக்தர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது. 27 வருஷத்துக்கு அப்புறமா பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை அந்த தம்பதிக்கு பிறக்கும். அந்த தகப்பன் என்ன பண்ணுவார்னா ஒரு 500 ரூபா பாபாவுக்கு நன்கொடை கொடுப்பார். பாபா தன் வளர்த்த ஷாம் கர்ணா என்ற குதிரைக்கு கொட்டாய் கட்டுறதுக்கு அந்த பணத்தை வந்து பாபா பயன்படுத்தியிருப்பார். அடுத்து 116வது அத்தியாயம். இதில் வந்து பாபா தோரகமாயிலிருந்து சாவடிக்கு ஊர் மக்களோட போகிறாங்க. அந்த அற்புதமான தெய்வீகமான காட்சியை சொல்கிறாங்க. அடுத்து 117வது அத்தியாயம். இது ரொம்ப ஒரு அற்புதமான அத்தியாயம். பாபா தோரகமாயில தன் பக்தருக்கு தன் கையால் உணவு செய்கிறாரு. அந்த தெய்வீகமான காட்சியை காட்டியிருக்காங்க. அடுத்து 118வது அத்தியாயம். இந்த 118வது அத்தியாயத்தில் பாபா வந்து செஞ்ச உணவை தன் பக்தர்களுக்கு தன் கையாலே பரிமாறுறாரு. அடுத்து 119வது அத்தியாயம். திரு நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து ஷிரடிக்கு வரும்போதெல்லாம் கோதாவரி நதி கிட்ட இருக்க தத்தர் கோயிலுக்கு போயிட்டு வருவார். அது போகாமல் அவர் ஷிரடிக்கு வந்துடுவார். அங்கே ஒரு முள்ளு குத்திரம். பாபா லேசான தண்டனை, உனக்கு எதிர்காலத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவார். அந்த காட்சி தான் இங்கே படமாக்கியிருக்காங்க. அடுத்து 120வது அத்தியாயம். திரு நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவுக்கு சமஸ்கிருதம் பிற மொழிகள் தெரியாது சொல்லியிருப்பார். பாபா எடுத்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த காட்சி பார்க்குறீங்க. அடுத்து 121வது அத்தியாயம். பூட்டி கனவுல பாபா தோன்றி வாதாவுடன் சேர்த்து கோயிலை கட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த கோயில் தான் இப்போ ஷிரடியாக மாறி இருக்கும். அடுத்து 122வது அத்தியாயம். வாதா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாபாவும் மேற்பார்வை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த தெய்வீகமான காட்சி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 123வது அத்தியாயம். தான் பக்தரண்ட கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுற மாரி பாபா 4 மனிதரோடு சேர்ந்து தன் பக்தர் வீட்டுக்கு சாப்பிட போயிருப்பாரு. அந்த காட்சியை பார்க்குறீங்க. அடுத்து 124வது அத்தியாயம். பாபா ஏமத் பந்த் கனவுல தோன்றி உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 125வது அத்தியாயம். பாபா சித்திர ரூபத்தில் ஏமத் பந்த் வீட்டுக்கு அன்பளிப்பாக புகைப்படத்தோடு சேர்ந்து வராரு. அந்த தெய்வீகமான காட்சி தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து 125வது அத்தியாயம். 125வது அத்தியாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு புகைப்படத்துக்கு முன்னாடி ஏமத் பந்த் குடும்பத்தினர் வணங்குறாங்க. அடுத்து 127வது அத்தியாயம். பாபா தன்னுடைய பக்தருடைய கனவுல தோன்றி ஞானேஸ்வர புஸ்தகத்தை படின்னு சொல்லிட்டு பாபா கேள்வி கேட்குறாரு. அந்த அற்புதமான காட்சியை கொடுத்துருக்காங்க. அடுத்து 128வது அத்தியாயத்தில்
பாபா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1918வது வருடம் விஜயதசமி திதி என்று பாபா மகாசமாதி அடைகிறாரு. அந்த காட்சி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 129வது அத்தியாயத்தில் தன்னுடைய மரணத்தை பற்றி 2 வருடத்துக்கு முன்னாடியே பாபா உணர்த்திருப்பார். தன்னுடைய உடையெல்லாம் கிழிச்சு போட்டு பாபா துணி இல்லாமல் நிற்பார். அந்த காட்சி தான் இங்கே உணர்த்துது. நான் இந்துவா முஸ்லீமா என நீங்களே பாருங்கள் பாபா சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 130வது அத்தியாயம். 130வது அத்தியாயத்தில் பாபா தன் பக்தருக்கு காட்சி கொடுத்து அந்த நோயை சரி பண்ண இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 131வது அத்தியாயம். தாஸ்கன் கனவுல தோன்றி பாபா நான் இறந்துட்டேன், சீக்கிரம் ஷிரடிக்கு வா அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு. அந்த காட்சியை இங்கே உணர்த்திருக்காங்க. அடுத்து 132வது அத்தியாயம். திருமதி லட்சுமிபாய் ஷெண்டேல் கிட்ட பாபா உணவு கேட்பாரு. அந்த உணவை நாய்கள் கொடுப்பாரு. அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து 133வது அத்தியாயம். பாபா மகாசமாதி அடையறதுக்கு முன்னாடி லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு 9 நாணயங்கள் கொடுப்பாரு. அடுத்து 134வது அத்தியாயம். 134வது அத்தியாயத்தில் பாபா மகாசமாதி அடையறதுக்கு முன்னாடி ராம விஜயம் படிக்க சொல்லியிருப்பார். அந்த தெய்வீகமான காட்சியை பார்க்குறீங்க. அடுத்து 135வது அத்தியாயம். 135வது அத்தியாயத்தில் நான் இறக்க போகிறேன், யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். அடுத்து 136வது அத்தியாயத்தில் பாபா மகாசமாதி அடைஞ்சிடுறாரு. எல்லா பக்தர்களும் என்ன செய்வது தெரியல நிற்கிறாங்க. அப்போ லட்சுமண் மாமா ஜோஷி கனவுல பாபா தோன்றி காக்கடார்த்தி எடுக்க சொல்றாங்க. 137வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பாபா பயன்படுத்திய அந்த செங்கல் 2 துண்டா உடையும். பாபா என்னுடைய மரணம் நெருங்கிடுச்சு சொல்லியிருப்பாரு. அடுத்து 136வது அத்தியாயம். பாபா 3 நாளைக்கு சமாதி நிலைக்கு போற அந்த தெய்வீகமான காட்சியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 139வது அத்தியாயம். பாபா 3ஆம் நாள் மீண்டும் உயிரோட வந்திருப்பாரு. அந்த தெய்வீகமான காட்சியை இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 140வது அத்தியாயம். 140வது அத்தியாயத்தில் பாபா கடலுக்கிட்ட ஒரு பக்தருக்கு அற்புதமான தெய்வீகமான காட்சி கொடுத்துருப்பார் நடுக்கடலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 141வது அத்தியாயம். திரு நானா சாஹிப் சந்திரகர் பாபா தூங்குறதுக்கு ஒரு மரக்கட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த காட்சி தான் இங்கே படமாக்கியிருக்காங்க. அடுத்து 142வது அத்தியாயம். இதில் பார்த்தீங்கன்னா ஷியாமா காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா நாங்கள் வருவன்றாரு. அந்த தெய்வீகமான காட்சி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 143வது அத்தியாயம். 2 ஆடுகளை பற்றி முன்ஜென்மத்தை பாபா உணர்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 144வது அத்தியாயம். 144வது அத்தியாயத்தில் பாம்பும் அதே போல் தவளையை பற்றி பாபா எடுத்து அழகாக சொல்லியிருப்பார். இதோடைய முன்ஜென்மத்தை கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 145வது அத்தியாயத்தில் பாபா சாவடி ஊர்வலம் பொழுது ஒரு முறை சபர்நகருக்கு பாபா தெய்வீகமான பாண்டுரங்க காட்சி விட்டல் காட்சியை தோன்றியிருப்பார். அந்த காட்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 146வது அத்தியாயம். திருமதி சபர்நகர் குடும்பத்தை ஷிரடிக்கு வர சொல்லி பாபா தன் கையால் தேங்காய் கொடுக்குறாரு. தேங்காய் கொடுத்த பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகியிருக்கும். அடுத்து 147வது அத்தியாயம். ஒரு அற்புதமான அத்தியாயம். இதில் ஒரு பக்தர் பாபா கிட்ட வருவார். அப்போ அவர் செருப்பை வெளியே விட்டு போவார். அந்த செருப்பை கண்டுபிடிச்சி ஒரு பையன் மூலம் கொடுக்க சொல்லியிருப்பார். குறிப்பிட்ட நபருடைய பேர் இதுதான் பாபா சொல்லியிருப்பார். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் காக்கா சாஹிப் தீட்சித் ஒரு வாதா கட்டியிருப்பார். அந்த காட்சியை சொல்கிறாங்க. அடுத்து 149வது அத்தியாயத்தில் ஏமத் பந்த் தோலில் திரு காக்கா சாஹிப் மரணம் அடைஞ்சிருப்பார். அந்த காட்சியை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 150வது அத்தியாயம். 150வது அத்தியாயத்தில் ஒரு முனிவர் பாபாவை சந்தித்து தேங்காய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த பக்தர் அந்த தேங்காவை சாப்பிட்ருப்பாங்க. பாபா இது உன் தவறு இல்லை, இது எல்லாமே என்னுடைய நீலிகள் சொல்லியிருப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஹல்லா மாலிக்.